நம புத்தாய. நாம் இதற்கு முன்பு இரு தம்மபத கதைகளை பற்றி அதேபோல 4 தம்மபத செய்யுளைகளை பற்றியும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து இருக்கிறோம். இதுவும் அவ்வாறான ஒரு கதை. தம்மபதத்தில் அப்பமாத வர்க்கத்தில் 3வது கதை. அதுதான் சுல்லபாந்தக எனும் மகா முனிவருடைய கதை. புத்த பகவான் வாழ்ந்திருந்த காலத்தில் ராஜகா எனும் நகரத்தில் பெரிய செல்வந்த குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்தில் 2 குழந்தைகள், ஆண் குழந்தைகள் இருந்தார்கள். ராஜகா எனும் நகரத்தில் இருந்த ஒரு ஆசிரமம் தான் வேலுவன் எனும் ஆசிரமம். அந்த ஆசிரமத்தில் புத்த பகவான் வாழ்ந்து வந்த ஒரு இடம். அந்த இடத்துக்கு சென்று அடிக்கடி தர்மம் கேட்பது இவர்களுடைய பழக்கம். சுல்லபாந்தக மகாபாந்தக எனும் 2 சகோதரர்கள் தான் அந்த குடும்பத்தில் இருந்தவர்கள். மகாபாந்தகவுக்கு இந்த தர்மத்தை புரியும் போது அவர் சிந்தித்தார், நான் இந்த தர்மத்தில் துரோரம் போன வேண்டும். துரோரம் போன்று இந்த தர்மம் எப்படியாவது உயிர்த்துணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சிந்தித்து அவர் துரோரம் பூண்டார். அவருடைய துரோரம் பூண்ட பிறகும் அவருடைய பெயர் மகாபாந்தக எனும் பிக்கு அல்லது மகாமுனிவர். அவரும் பிற்காலத்தில் அரஹந்த நிலையை அடைந்தார். அதேபோல சில காலம் போன பிறகு சுல்லபாந்தக எனும் சிறியவரும் அவரும் தர்மம் செவிமடுக்க அவருக்கும் அதே ஆர்வம் வந்தது. அதுதான் நானும் என்னுடைய அண்ணா போல இந்த தர்மத்தில் துரோரம் பூண்டு தர்மத்தில் ஈடுபட வேண்டும், தர்மத்தை உய்த்துணர்ந்து கொள்ள வேண்டும். அதுக்கு காரணம்தான் மகாபாந்தக எனும் மகா தேரருடைய வாழ்க்கையில் அவர் தர்மத்தில் ஈடுபட அவர் மிகவும் சாந்தமான ஒருவராக மாறினார். அவருடைய அந்த மாற்றத்தை கண்ட சுல்லபாந்தகவுக்கும் இந்த தர்மத்தில் புத்த சாசனத்தில் துரோரம் போட வேண்டும் என்று அந்த மனம் அவருக்கும் வந்தது. பிறகு அவரும் தன்னுடைய பெற்றோர்களிடம் இருந்து அனுமதி பெற்று புத்த பகவானிடம் சென்று துரோரம் பூண்டார். பிறகு இவர் மிகவும் நன்றாக தர்மத்தில் ஈடுபட்டாலும் இவருக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனை முதல் வாழ்க்கை ஒன்றில் சேர்ந்து ஒரு கர்மத்துக்கு ஏற்ப நடந்த ஒரு சம்பவம். அதுதான் அவர் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவருக்கு எதுவும் மனனம் செய்து கொள்ள முடியாது. அப்படியான அளவிற்கு அவருக்கு ஞாபகத்தில் வைத்து கொள்ள கஷ்டம். பிறகு இவ்வாறு இருந்தாலும் மகாபாந்தக தேரர் சுல்லபாந்தக தேரருக்கு ஒரு செய்யுள் மனனம் செய்ய சொல்லி கொடுத்தார். புத்த பகவானுடைய குணங்களை பற்றி சொல்லும் அந்த செய்யுள் 4 மாதங்களாக சுல்லபாந்தக தேரர் மனனம் செய்தாலும் அவருக்கு அதை மனனம் செய்து கொள்ள முடியவில்லை. ஒரு செய்யுள் 4 பாதைகள் தான் இருக்கு, 4 வரிசைகள் தான் இருக்கு, ஒரு கவிதை போல. ஆனால் அவருக்கு அது முடியவில்லை. பிறகு மகாபாந்தக தேரர் தன்னுடைய தம்பியை அழைத்து, தன் தம்பியாக இருந்த சுல்லபாந்தக தேரரை அழைத்து, நீங்கள் போல சோம்பேறிகளுக்கு இந்த புத்த சாசனத்தில் இடமில்லை. நீங்கள் 4 மாதங்கள் போனாலும் உங்களுக்கு இந்த சிறிய செய்யுளை மனனம் செய்து கொள்ள முடியவில்லை. அதனாலே நீங்கள் இந்த சாசனத்தில் இருக்க வேண்டாம், வீட்டு திரும்புங்க, ஜீவரத்தை விட்டு வீட்டுக்கு சென்று புண்ணியங்களை சேகரித்து கொண்டு இருக்கும் வேலைகளை பார்த்து கொண்டு இருங்க சொல்லி அவரை அப்புறப்படுத்தார். சுல்லபாந்தக முனிவருக்கு இது பெரிய கவலை. அப்போது அவர் அரஹந்த நிலையை அடைந்து இருக்கவில்லை. பெரிய கவலையாக இருந்தது. அவர் தன்னுடைய சகோதர பிக்குடைய முகத்தை பார்த்து
திரும்பி கீழே பார்த்து கொண்டு அவர் மெல்ல மெல்ல வேலுவன் ஆசிரமத்தில் வாசலை அடைந்தார். அடைந்து வாசலில் இருந்து அடுத்த பக்கத்துக்கு சென்று நிலத்தில் அமர்ந்து அவர் சிந்திக்க துவங்கினார். நான் எப்படி வீட்டுக்கு போகிறேன்? நான் எப்படி இந்த ஜீவரத்தை துறப்பேன்? நான் எப்படி தர்மத்தில் ஈடுபடாமல் தியானம் செய்யாமல் இருக்கிறேன் சொல்லி அவர் கவலையுடன் அழுதழுது சிந்தித்து கொண்டிருந்தார். இருக்கும்போது புத்த பகவான், மகா கருணையான புத்த பகவான் அவர் இருந்த இடத்துக்கு வருகை தந்தார். வருகை தந்து அவரிடம் கேட்டார், என்ன அழுகிறீர்கள்? அவர் நடந்தவைகளை பற்றி கூறினார். அப்போது புத்த பகவான் அவரின் மீது அனுதாபத்துடன் அவருடைய தலையை தடவி அவர் திரும்பி ஆசிரமத்தினுள் அழைத்து சென்றார். அழைத்து சென்று புத்த பகவான் ஒரு உபாய மார்க்கமாக அவருக்கு உதவி செய்தார். அதுதான் சுல்லபந்தக தேரரை ஒரு வெயில் இருக்கும் இடத்தில் அமர செய்து அவருடைய கைக்கு வெண்ணிற துணி துண்டை, மிகவும் தூய்மையான பொதுவான வெண்ணிற துணி துண்டை கொடுத்து அவருக்கு கூறினார் புத்த பகவான், இந்த துணி துண்டை துடையுங்க, ரஜோஹரணங் ரஜோஹரணங் என்று சொல்லி சொல்லி சிந்தித்து சிந்தித்து இந்த துணி துண்டை இவ்வாறு துடையுங்க சொல்லி கூறினார். ரஜோஹரணங் என்பதில் அர்த்தம்தான் தூசி அப்புறப்படுத்துகிறேன் அல்லது ஊத்தை அப்புறப்படுத்துகிறேன் என்று சொல்லி அவர் அதை துடைக்க 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 என்ன நடந்தது? ஊத்தை அப்புறப்படவில்லை. அதுக்கு பதிலாக என்ன நடந்தது? அந்த தூய்மையாக இருந்து வெண்ணிற துணி துண்டு அழுக்கடைந்தது. இது இவருக்கு ஒரு வித்தியாசமான சம்பவமாக மனதில் சுற்ற தொடங்கியது. ஆனால் அதையே ஒரு தியானமாக செய்து கொண்டு போனார். அதாவது ரஜோஹரணம் சொல்லி சொல்லி அவர் துடைத்தார். அப்போது நடந்த சம்பவம் தான் அவருடைய மனம் அந்த துணி தொண்டை முன்னிட்டு ஒரு நிலை பட்டது. ஒருமைப்பாடுடன் இருக்கும் போது புத்த பகவான் அவருக்கு தர்மத்தை மொழிந்தார். தர்மம் மொழியும் போது சுல்லபந்தக தேரர் அராந்த நிலை அடைந்தார். அடைந்த சுல்லபந்தக தேரர் சாதாரண ஒருவர் அல்ல. இந்த புத்த சாசனத்தில் மன இறுதி பெற்றுக்கொண்டவர்களிடமிருந்து முதலிடம் பெற்ற மகாமுனிவர். இவ்வாறான பெரிய திறமை இவருடைய மனதினுள் ஒளிந்திருந்தது. புத்த பகவான் அவரை பற்றி ஆராய்ந்து பார்க்க முடியும் திறமைகள், பெரியாற்றல்கள், சித்தாற்றல்கள், ஞானங்கள் புத்த பகவானிடம் இருந்தது. புத்த பகவான் இவருக்கு உதவி செய்ய வேண்டும். அதாவது இவருக்கு ஞாபகம் இல்லை என்றாலும் இவருக்கு இந்த தர்மம் புரிந்து கொள்ள முடியும். அதுக்கு இவ்வாறு தான் இவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவர் அறிந்து கொண்டு தான் அந்த துணி துண்டு கொடுத்து அந்த உபாய மார்க்கம் மூலம் அவர் அரஹாந்த நிலை அடைய செய்தார். பாருங்க, புத்த பகவான் ஒருவருடைய திறமை பற்றி நாம் புத்த பகவானை நேசிக்க வேண்டும். அதே போல இந்த சுல்லபாந்தக பிக்கு அதுக்கு பிறகு தன்னை போல 1000 பேர் அமைக்க முடியும் அளவிற்கு மன இறுதி பெற்றுக்கொண்டார். அந்த இறுதி மூலம் அவர் 1000 பேர் அமைத்து கொண்டு அந்த ஆசிரமத்தில் இருந்தார். அப்போது புத்த பகவானும் பிக்குமார்களும் ஒரு வீட்டுக்கு, ஒரு அரண்மனைக்கு தானத்துக்கு வருகை தந்தார். வருகை தந்து அங்கே அமர்ந்து புத்த பகவான் கேட்டார், சுல்லபாந்தக எங்கே என்று கேட்கும்போது அவர் ஆசிரமத்தில் இருக்கிறார் என்று ஒரு பிக்கு கூறும்போது புத்த பகவான் கூறினார், அப்படியானால் உபாசகரே,
நீங்கள் சென்று அந்த சுல்லபாந்தகவையும் அழைத்து வாருங்கள் சொல்லி அந்த உபாசகர் ஆசிரமத்துக்கு செல்லும் போது சுல்லபாந்தக எனும் ஒரு தேரருக்கு பதிலாக 6000 தேரர்கள் சுல்லபாந்தக தேரர்கள் இருந்தார்கள். அவர் 1000 பேர் கண்டு புத்த பகவானிடம் சென்று கூறினால், ஒரு பிக்கு அல்ல புத்த பகவானே 1000 பேர் இருக்கிறார்கள். ஒருவர் கோட்டுவார், ஒருவர் கொப்பை ஆற்றுவார், ஒருவர் வேறு வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள், ஏனையவர்களும் அப்படித்தான் என்று சொல்லும் போது புத்த பகவான் கூறினால், அப்படியானால் நீங்கள் சென்று சுல்லபாந்தக தேரர் யார் என்று கேளுங்க. கேட்கும் போது யார் சரி ஒருவர் கூறினால் நான் தான் சுல்லபாந்தக தேரர் என்று அவருடைய ஜீவரம் பிடியுங்க. ஜீவரத்தை பிடிக்கும் போது உங்களுக்கு அந்த தேரர் அழைத்து வரலாம், அவருக்கு இந்த செய்தியை சொல்லுங்க சொல்லி. பிறகு அவர் சென்று கேட்டார், சுல்லபாந்தக தேரர் யார் சுவாமிகளே? சொல்லும்போது எல்லோரும் கூறினார்கள், நான் தான் சுல்லபாந்தக தேரர், நான் தான் சுல்லபாந்தக தேரர். கூறும்போது கிட்ட இருந்த தேரருடைய ஜீவரத்தை பிடித்து கொண்டார். பிடிக்கும் போது மற்ற தேரர்கள் இல்லாமல் போய் காணாமல் போய் ஒரு சுல்லபாந்தக தேரர் மட்டும் மிஞ்சினார். பிறகு அவர் கூறினார், புத்த பகவான் உங்களை அழைக்கிறார், தானத்துக்கு காலம் சரி, நேரம் சரி, அதனாலே தானத்துக்கு வாருங்க சொல்லி. அந்த சம்பவத்தை, அந்த சுல்லபாந்தக எனும் தேரருடைய அந்த சம்பவத்தை முன்னிட்டு புத்த பகவான் இந்த தம்ம பத செய்யுள் மிகவும் அழகாக மொழிந்தார். புட்டானே நப்பமாதேன சஞ்ஞமேன தமேனச்ச தீபங் கைராத் மேதாவி யங் உகோ நாபிகீரதி. அதில் அர்த்தத்தை பார்க்கும்போது, ஒட்டானே நப்பமாதேன தாமதமின்றி, அதே போல ஒட்டான வீரியத்துடன் தர்மத்தில் ஈடுபட வேண்டும். ஒட்டான வீரியம் எலும்பி நிற்கும் வீரியம் அவரிடம் இருக்க வேண்டும், விடாமுயற்சி இருக்க வேண்டும். சஞ்ஞமேன தமேனச்ச புலங்களை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போல கட்டுப்பாடு தன்னுடைய உடல் செயல்கள், மன ரீதியாக வார்த்தைகள் மூலம் செய்யும் அனைத்து செயல்களும் ஒரு கட்டுப்பாடு கீழே தான் செய்ய வேண்டும். அதாவது அந்த 3 கதவுகளினால் பாவம் நிறைந்த வேலைகளில் ஈடுபடக்கூடாது. அதாவது தனக்கு தீமையாக இருக்கும் வேலைகளில் ஈடுபடக்கூடாது. பிறருக்கு தீமைகளை தரும் வேலைகளில் ஈடுபடக்கூடாது. தனக்கும் பிறருக்கும் தீமைகளை ஏற்படும் வேலைகளில் ஈடுபடக்கூடாது. அதுதான், அதாவது அதே போல இந்த தர்மத்தில், என்சீர் மார்க்கத்தில் அவர் பயணிக்க வேண்டும். அவ்வாறு பயணித்து இந்த ஞானமுள்ளவர் மோட்சம், நிப்பான மோட்சம் எனும் தீவு வெள்ளத்துக்கு, கிளேசம் எனும் மனமாசுகள் எனும் வெள்ளத்துக்கு மூழ்காமல் இருக்கும் நிப்பான மோட்சம் எனும் தீவினை அவர் அதன் மூலம் உருவாக்கி கொள்வார். அதனால் உங்களுக்கும் இந்த தர்மம் மூலம் இந்த நிப்பான மோட்சம் எனும் தீவினை உருவாக்கி கொள்ள வாய்ப்பு கிடைப்பதாக. நமோ புத்தாய.